பிரபாகர், விவரங்களுக்கு நன்றி. அடுத்ததாக மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைந்திருக்கிறார். ரஃபீக் ராஜா, மதுரை மாவட்டத்தில் எத்தனை தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? 2 மணிக்கு தேர்வு தொடங்கப்பட இருக்கிற நிலையில தற்போதிலிருந்து இந்த நேரத்திலேயே அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா தேர்வு மையத்துக்குள்ள மாணவர்களை? நிச்சயமாக இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு தான் தற்போது துவங்க உள்ளது. இந்த நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை வருடந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நடத்தப்படும் இந்த நீட் தேர்வு ஒவ்வொரு வருடமும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையில் தான் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை மாணவ மாணவிகள் தற்கொலை சம்பவங்களும் அரங்கேறின. இந்த வருடம் நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் முதலாக நடத்தப்பட்டது. இந்த நீட் நுழைவுத் தேர்வின் போது வட மாநிலங்களில் கேள்வித்தாள்கள் வெளியானதால் தற்போது மீண்டும் இந்த நீட் தேர்வு மறுதேர்வு தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 15 தேர்வு மையங்களில் சுமார் 8500 மாணவ மாணவிகள் இந்த தேர்வுகளை எழுதுகின்றனர். இந்த தேர்வுகள் இன்னும் கரெக்டாக சரியாக 2 மணிக்கு துவங்க உள்ள நிலையில் நீட் தேர்வு முகமை இதற்கான பல்வேறு வழிகாட்டுதல்களை ஏற்கனவே பிறப்பித்திருந்தது. அதன்படியில் 11 மணியிலிருந்து 1:30 மணி வரை மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மாணவ மாணவிகளுடைய ஆடைகள் கட்டுப்பாடு மற்றும் அணிகலன்கள் கட்டுப்பாடு என வருடந்தோறும் விதிக்கப்பட்ட அந்த கட்டுப்பாடுகள் தான் இந்த வருடமும் விதிக்கப்பட்டிருந்தது. அதே போலதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த வருடம் மறுதேர்வு நடைபெறுவதால் மாணவ மாணவிகளின் கோரிக்கைகளை ஏற்று 5 மணிக்கு முடியக்கூடிய தேர்வு என்பது 5:15 மணி, அதாவது 15 நிமிடம் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு எழுதுவதற்காகவே தற்போது மாணவ மாணவிகள் பெற்றோருடன் மிகவும் ஆர்வமாக தற்போது வர தொடங்கி உள்ளனர். குறிப்பாக மதுரையைச் சேர்ந்த பெற்றோருடன் நம்மளோட இருக்கிறார். அவருடன் கேட்கலாம். வணக்கம் மேடம், எங்கேருந்து வரீங்க? இன்னைக்கு மாணவிகள் அவங்க குழந்தைகளை கூட்டு வந்திருக்கீங்க. இந்த தேர்வை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு நடக்கிறது மறு தேர்வு, இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கு மேடம்? சார், என் பேர் மலர்கொடி, நான் வண்டியூர்லேருந்து வர்றேன் சார். இந்த மறுதேர்வு புதுசாக எழுதுறவங்களுக்கு வேணால் அது ஒன் மோர் சான்ஸாக இருக்கலாம் சார். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாம் எழுதுனது எல்லாமே கஷ்டம்தான். இப்போ முன்னாடி இருந்த ரசான இது இப்போ கிடையாது. இதனால் இவங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்டில் ஒரு இடத்துல நடந்த ஒரு என்டிஏவோட கேர்லெஸ்னால் நடந்த இந்த எக்ஸாம் நிறைய பேருடைய இது திருப்பி எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க சார். மற்ற ஸ்டடீஸுமே அப்படியே ஹோல்டில் நிற்கிது. இந்த ஒரு எக்ஸாம் வர்றதை பொறுத்து தான் மற்ற இன்ஜினியரிங்கும் வேறு எதுவுமே எது படிக்கலான்ற இதில் பெற்றோருமே ரொம்ப இதாக இருக்கும், ஸ்டூடெண்ட்டுமே மனநிலைமை ரொம்ப மோசமாக இருக்காங்க சார். மாணவி நம்மோட இருக்கார். வணக்கம்மா, நீங்கள் தேர்வு இந்த தடவை முதல் எழுதுறீங்களா இல்லை இந்த மறு தேர்வா? இதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த முறை எப்படி தேர்வு எழுதிருந்தீங்க? நான் 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுதுறேன் சார். எனக்கு இது மறுதேர்வு தான். ஃபஸ்ட் டைம் நாங்கள் எழுதியிருந்தோம். எங்களை மாதிரி புதுசாக எழுதக்கூடியவங்களுக்கு வேணால் செகண்ட் சான்ஸாக இருக்கலாம். ஆனால் 1 இயர் ட்ராப் பண்ணி எழுதுகிறவங்களுக்கு கஷ்டம். ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கேர்லெஸ்னஸ்னால எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்டிஏ சென்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொஷின் ரிலீஸ் பண்ணக்கூடிய இடத்துலையுமே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தால் இந்த தப்பு நெக்ஸ்ட் நடக்காது. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஏற்கனவே நடந்திருக்குதுன்றதையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டரில் எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சார். கடந்த முறை எழுதிருக்கையில் பதட்டங்கள் இருந்ததா? தேர்வு எப்படி நல்லா எழுதிருந்தீங்களா? இந்த முறை வந்திருக்கீங்க மறு தேர்வு, இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் கொஷின் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. ஆனால் நிறைய இடத்துல லீக் அவுட் ஆனனால தான் இந்த விஷயம். நான் ஓரளவு ஆவரேஜாக எழுதியிருந்தேன் சார். ஏன்னா நான் 12th முடிச்சுட்டு 1 month படித்து எழுதுறேன். ஸோ எனக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. எனக்கு இது செகண்ட் சான்ஸ் தான் சார். நிச்சயமாக மாணவி மற்றும் மாணவியினுடைய பெற்றோர்கள் கூறுவதை கேட்டோம். ஏனென்றால் கடந்த முறை நன்றாக எழுதிய மாணவ மாணவிகளுக்கு இந்த முறை மிகவும் ஒரு சங்கடமான சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும், முதலாக அதாவது இந்த வருடம் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு மீண்டும் முதலாக எழுதக்கூடிய மாணவிகளுக்கு வேண்டால் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே 1 முறை 2 முறை 3வது முறை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியதாகத்தான் மாணவிகள் தரப்பில் தெரிவித்தனர். அதே போல பெற்றோர் இந்த தேர்வு, அதாவது இந்த நுழைவுத் தேர்வுக்காக மருத்துவ கல்வி தேர்வுக்காக மற்ற பாடங்களில் சேர முடியாமல் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் மிகுந்த வருத்தத்துடன் நம்மோடு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.